மாதிரி நெக் எவ்வளோ கேவா இருந்தாலும் பைப்பிங் குடுக்குறது ஈஸி தான். அதுக்கு 1 சென்டிமீட்டர்ல கிராஸ் பீஸ் கட் பண்ணி கிராஸாவே ஜாயின் பண்ணிப்போம். அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் இதே போல மடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒன் சைட் ஃபுட் பாத் சேஞ்ச் பண்ணிட்டு சென்டர்ல நூல் வச்சு அடுத்த பக்கத்த இதே போல நம்ம மடிச்சு விட்டு பைப்பின் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மடிச்சு தச்சிட்டு இருக்க பாகம் தான் சிலும்பலான பாகம். அடியில மிஷினை ஒட்டி இருக்க பாகம் நல்ல பாகம். இந்த சிலும்பலான பாகத்தை நெக்கோட சேர்த்து வச்சு நெக்கோட எண்ட் லைன்ல நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்கணும். இப்போ இப்படி ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துலலாம் கேவ் வருதோ அதுல ஊசியை நுப்பாட்டிட்டு ஹேண்ட் பண்ணி அந்த பைப்பினை தாண்டி ஊசியை கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல போயிட்டு தைக்க ஆரம்பிக்கணும். டேனிங்லயும் இதே போல நம்ம தைச்சு எடுத்தா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்கு முழுசுக்கும் பைப்பிங் கொடுத்து முடிச்ச பிறகு ஷோல்டர்ல இருந்து உள்ள இருக்க பைப்பிங் த்ரெட்டை கொஞ்சம் உருவிட்டு அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணா ஷோல்டர் தின்னலாம வரும். ஒவ்வொரு டேர்னிங்லயும் பின்பக்கம் இதே போல நாச்சு போட்டுட்டு கெமிங் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பக்கத்துல இதே போல தையல் போட்டு எடுத்து